ஹலோ! இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கிற கீழடி மியூசியத்துக்கு தான் கிளம்பியிருக்கோம். இதை மஸ்ட்டாக மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஃபாரினர்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க. ஸோ இதை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சான்ஸ் கிடச்சா கீழடியை போய் மஸ்ட்டாக விசிட் பண்ணுங்கள். ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லப்போனால். ஏன்னா நாங்கள் 2 தடவை போயுமே கொஞ்சம் லாக்காக இருந்துச்சு. எவ்ரி செவ்வாய்க்கிழமையும் அதாவது ஒரு ஹாலிடே கவர்மெண்ட் ஹாலிடே வந்தாலும் லீவுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கெல்லாம் போயிடாதீங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கி ஒரு நாள் போய் தான் நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். மற்ற எல்லா நாளுமே ஒர்க்கிங் டே தான். அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, என்ன இது அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கெல்லாம் 15 ரூபா, சின்ன பிள்ளைகளுக்கு 10 ரூபா, 5 வயசுலேருந்து. எல்லாமே உங்களுக்கு ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். அப்படியே அடுத்து வீட்டுக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒரு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ரூம்லேயும் அவ்வளோ பெரிய டிவி, ஏசி, என்ன சொல்ல, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. பாருங்கள், அந்த டிவியை பாருங்கள். எல்லாத்துலேயுமே அந்த ஒரு இது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. எதையுமே டச் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். குழந்தைங்க இருக்கனால அது வேறு அடிக்கடி போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். எல்லாமே உங்களுக்காக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஐ மீன் நேராக போய் பார்க்க முடியாதவங்க இல்லை பார்த்துக்கோங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது. அவ்வளோ அமைதி. ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே எடுத்துக்கலாம். எதுவுமே சொல்லலை. பட் வெளியே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அமௌண்ட் வாங்குவோம் அப்படின்னு. அப்போல்லாம் எதுவுமே வாங்கிக்கலை. பாருங்கள், இந்த குழந்தைங்க தான் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏதோ சம்திங் டூல்ஸ்ன்னு போட்டுருந்துச்சு. அந்த காலத்தில் உள்ள டூல்ஸ். போய் பாருங்கள், ஒரு வீடாக இருக்கும். ஒரு வீட்லேயுமே ஒன்று இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பாருங்கள். மதுரைனாலே மாடு இல்லாமல் எப்படி ஏசி. அந்த காலத்தில் வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ண செங்கல். எல்லா வீடுமே இப்படி தான், இந்த மாதிரி செங்கலில் தான் கட்டியிருந்தாங்க. இது என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற இது அரிசிலாம் போட்டு வச்சுருப்பாங்க போல். பானை வகைகள் இதெல்லாம் வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோவும் இருந்தது. அதோட ரியல் பிக்சரும் தான் இந்த மாதிரி உண்மையாகவும் வச்சுருந்தாங்க. எல்லாம் அந்த காலத்தில் உள்ளதை நம்ம தான் பாதுகாக்கணும். செவ்வண்ண பூச்சி பானைகளாம். இதுக்குள்ளே பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிற டிவியை பாருங்கள். எனக்கு டிவி, அந்த ஏசியெல்லாம் பார்த்து தான் முடியல. ஒரு ரூமுக்கு இப்படிங்கிற மாதிரி. இந்த பானையை பாருங்களேன். எனக்கு நம்ம சுற்றி பானையாக பார்த்த மாதிரி தான் இருந்தது. இதுலேயே 2 ஃப்ளோர் இருக்குது. மேலேயும் போய்க்கலாம். வயசானவங்களுக்காக லிஃப்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. என் குழந்தைகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்கேயோ கூப்பிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு. இதெல்லாம் இது நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண சம்திங் ஏதோ சொன்னாங்க, போட்டிருக்காங்க. எஸ்.
இதெல்லாம் அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, பட் இது எல்லாமே ஃபோட்டோ தான். தக்களிகள் தக்களிகள் மீன்ஸ் வாட்? இதெல்லாம் அந்த காலத்தில் நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட கிண்ணம் போட்டிருந்தாங்க. சுடுமண் அச்சுகள், மாடி இருக்குன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து லிஃப்ட்டும் இருக்குது எல்லா இதுலேயும். ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிஃப்ட் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாமே பீட்ஸாக உள்ள பிளேஸு. அதுமாரி நல்லா நேச்சராக இருந்துச்சு. காமிக்கிறாங்க, நல்லா இருக்குல்ல. ஐ லைக் அது 7D 3D அந்த மாதிரி மேபி டெவலப் பண்ணியிருப்பாங்களோ, அப்படி தான் இருக்குது பார்க்க. எல்லாமே காமிச்சாச்சு. அடுத்து அப்படியே வெளியே வந்தோம். தோதப்பட்டி நடுக்கல்லாம் இந்த இதுக்கு மட்டும் போகல, ஏன்னா அங்கே இன்னும் ஏதோ சம் ஒர்க் இருக்குனாங்க. ஸோ அடுத்து இங்கே போனோம். பாருங்க, கையை வச்சு எல்லாம் அதுலையா பார்ப்பாங்க. ஸோ இப்படிலாம் டச் பண்ண விடாதீங்க, ஏதாவது உடஞ்சா நமக்கு தான். இங்கே ஒன்று இருந்தது, அது என்ன சொல்ல தெரியல, எடுத்தேன் நானும் தெரில, வருதான்னு பார்ப்போம். எல்லாமே மண்பானையெல்லாம் உடஞ்சி இந்த மாதிரியே இருந்துச்சு. இது உண்மைதானா இல்லை இதே புதுசாக வாங்கி உடச்சி வச்சுருக்க மாதிரி இருக்கான்னு கூட எனக்கு தெரியலை. அப்புறம் ஹஸ்பண்ட் திட்டினார், திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக பாறை கல். நல்லா இருக்குல்ல. இது வந்து பெண் உருவம் ஆண் உருவம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. சுடுமண் ஆண் உருவம், இது வந்து பெண் உருவம். இதே அப்படியே ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க, ஆண் உருவம் பெண் உருவம். அது போக இன்னும் ஏதோ இருந்தது, குதிரை சம்திங், காளை உருவம், அந்த உருவம் அதெல்லாம் இருந்துச்சு. இதுதாங்க வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். இதை போகிறப்ப மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி அந்த போட்டு இந்த இதில் நம்ம இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த போகிறப்ப மிஸ் பண்ணிடாதீங்க. அவர் சொல்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ரியலாக அதுக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆகும், அப்படியே ஃபீல் ஆகும். இதெல்லாமே நம்ம முன்னாடி வரும், அதை நம்ம எடுக்கலாம், விசிபிளாக இருக்கும், எல்லாமே அவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஸோ நைஸ். எப்போவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவரே எங்களை வளர்ந்ததை போட்டு பாருங்கள் அப்படின்னால தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரிலாம் அங்கே இருக்குது அப்படின்னு. இப்படி பாருங்கள், என் ஹஸ்பண்ட் வந்து அதே எடுப்பார் வைப்பார், அதெல்லாமே எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் பண்ணுறதை பார்த்து. பாருங்கள் அப்படியே வைக்கிறாரு, பானை எடுத்துகிட்டு
கீழே வைக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அதை எடுத்தாங்களா இல்லையான்னு. வெளியே இருந்து பார்க்க நமக்கு தெரியாது. இதான் பானையெல்லாம் இருப்பாங்க. நிறையா ஸ்கூல் பிள்ளைகள்லாம் வந்திருந்தாங்க. நிறையா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. கொடைக்கானல் வேறு வேறு ஊர்லேருந்து தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மதுரையில் உள்ளவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அங்கேயே கேண்டீன் இருக்குது. வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, சிஎம் சார் இப்போ ஓப்பன் பண்ண ப்ளேஸும் அங்கேயுமே பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அதையும் போய் மஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இதுதான் ஃப்ரண்ட். இது வந்து ஈவினிங் போல் போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஈவினிங்லாம் இன்னும் லைட் செட்டப்போட சூப்பராக இருக்குங்கிறாங்க. ஈவினிங் போய் பாருங்கள். வெயில் இல்லாமல் ஈவினிங் நல்லா தானே இருக்கும். பாருங்கள், அதுக்கெல்லாம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது. ஜஸ்ட்டு 10 days தான் ஆச்சு. இந்த இடத்துலேருந்து 10 ஏக்கர் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் தோண்டுனா இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பானை அதெல்லாம் அங்கே பதிஞ்சிருக்கிற மாதிரி இதெல்லாம் அந்த ட்ரைனேஜ் எல்லாம் இருந்துச்சு. அந்த காலத்தில் ட்ரைனேஜ் எல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்களேன். தெரியுதா? பார்க்குறதுக்கு எனக்கு ட்ரைனேஜ் மாதிரி தான் இருந்தது. பானை சுற்றி சுற்றி பார்த்தா பானையாக தான் இருந்துச்சு. பானைலாம் நல்லா பதிஞ்சு இதாக இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ நூற்றாண்டோ நமக்கு என்ன தெரியும். ஸோ இங்கே வந்து ஃபாரினர்ஸ்லாம் நம்மளோட இதை பார்க்குறதுக்காகவே வராங்க. நம்ம இங்கே இருந்துக்கிட்டே நம்ம இதை பார்க்காம மிஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ மறக்காமல் மதுரையில் உள்ள கீழேல போய் பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே கேம்லாம் இருந்துச்சு. இந்த தமிழில் விளையாடுங்க அப்படின்னு போட்டு நம்ம கரெக்டான வார்த்தையெல்லாம் இது பண்ணுறத வந்து நான் அதில் ஆட் பண்ணலை. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். இந்த பாருங்கள் ட்ரைனேஜ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஐ திங்க் அப்போ அது லெட்டின்னு நினைக்கிறேன். லெட்டின் ட்ரைனேஜ் எல்லாம் இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜஸ்ட் இதுதான். அந்த காலத்தில் வாழ்ந்தாங்கள்ல அந்த இடிஞ்ச இடம், அந்த இடம் தான் பார்க்க முடியும். மற்றபடி இங்கே வேறு எதுவும் இல்லை. ஆனால் அது மஸ்ட்டாக போய் பார்க்கணும், அவ்வளோதான். சுற்றி அதுதான், நம்ம இவ்வளோ தூரம் சுற்றி தான் பார்க்கணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.